அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் நலவுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ்விடத்திலே மனமு வந்து கேட்கிறோம். இறைவா, இந்நாளில் குதூகலமான மனோநிலையோடு உற்சாகமான துள்ளலோடு இந்த நாளை கழிப்பதற்கு எல்லா நலவுகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உன்னுடைய நாட்டமின்றி எந்த உள்ளமும் மகிழ்ச்சி அடையாது. உன் அருளின்றி, உன்னுடைய பார்வையின்றி எங்களால் கொஞ்சம் கூட, சிறிது நேரம் கூட மகிழ்ச்சியோடு எங்களால் இருக்க முடியாது. நீ நாடினால் எங்களுடைய நிலைகளை எங்களுக்கு சாதமாக்கி தருவாய். இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு எல்லா நலவுகளையும் எங்களுக்கு கொடுத்து இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள், தீய நிகழ்வுகள், விபத்துகள், பல முசீபத்துகள், திடீர் சோதனைகள், அறியாப்புறத்திலிருந்து வரக்கூடிய மன உளைச்சலை தரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்துகள், பல முசீபத்துகள், மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள், இன்ன பிற ஆபத்துகள், துன்பங்களை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவாணி பாதுகாத்தல்வாயாக. ஒவ்வொரு மனிதனும் அன்றைய நாள் சிறப்பாக கழிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதில் சந்தேகமில்லை. நாள் சிறப்பாக அன்றைய நாள் கழியணும் அப்படின்னா, நம்மை விட்டும் கடந்து போகணும் அப்படின்னா, சில முன்னெடுப்பு காரியங்களை நாம் நிச்சயம் செய்தாக வேண்டும். அதில் முதல் வேளை அதிகாலை எழுவது. ஒரு உண்மை முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் நேரம் கடந்து பொழுது புலர்ந்ததற்கு பிறகு அவன் தூங்கி எழமாட்டான். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஃபஜர் கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னா அவன் சீக்கிரம் எழுந்திரிச்சாக வேண்டும். அதிகாலை நேரத்திலே எழுபவர்கள் ஒரு உற்சாகமான மனோநிலையை பெற்றுவிடுகிறார்கள் என்பது எல்லோருமே கூறக்கூடிய யோகோபித்த கருத்து. இந்த பாக்கியத்தை முஸ்லிம்கள் பெறுகிறார்கள். அதிகாலை எழுவதினால் இறைவன் நமக்கு தரக்கூடிய வெகுமதிகள் என்ன? அன்றைய நாள் துள்ளலாக கழிவதற்கு என்ன மாதிரி சூழல் நமக்கு ஏற்படுகிறது என்பதை தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.